ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யாஸ் அட்வென்ச்சர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ஹாப்பி காந்தி ஜெயந்தி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிஐஒய் ரீசைக்கிள்டு மகாத்மா காந்தியோடைய ஒரு ஸ்டாச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மோல்டிங் க்ளே தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் மட்டும் லைட்டாக டச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை ரெடி பண்ண போகிறோம். இது ரீசைக்கிள் பண்ணுற ஐடியாவில் தான் வேஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் பாட்டில் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வச்சு ரீசைக்கிள் பண்ணி ஒரு ஸ்டாச்சு மாதிரி செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். இப்போ நவராத்திரி கொலு வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ கொலுவில் வருஷம் நம்ம ஏதாவது ஒரு புது பொம்மை வைப்போம். அந்த மாதிரி ஏதாவது ரீசைக்கிள் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அதை நான் பண்ணேன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பாட்டிலில் அந்த மோல்டிங் க்ளேவை அப்ளை பண்ணி ஒரு உருவம் கொண்டு வந்துக்கிட்டேன். ஹெட்டும் நெக்கும் கொண்டு வந்துட்டேன். அடுத்து ஹேண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கம்பி இருந்துச்சு. அதை மடக்கி ஒரு ஷேப்பில் வச்சுட்டு அதையுமே க்ளே வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு என்கிட்ட. சாக்லேட்ஸ்க்கெலாம் வரும் இல்லையா, அந்த ஃபாயில் பேப்பர் தான். அதை நான் இந்த மாதிரி விசிறி டைப்பில் மடிச்சிட்டு அவர் மேலே துண்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஒரு டெக்ஸ்சருக்காக நான் அதை ஒட்டிக்கிறேன். இது மேலேயும் நம்ம க்ளே அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் த டெக்ஸ்சருக்காக நான் அதை வச்சுருக்கேன். அப்புறம் கையில் கம்பி இருக்கு இல்லையா, அதுக்குமே பேப்பர் சுற்றிக்கிறோம். கையில் ஒரு ஊண்டுகோல் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் இல்லையா காந்திஜி. ஸோ அதுக்காக இப்போதைக்கு சும்மா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நம்ம அதை டச்சிங் பண்ணிப்போம். அப்புறம் மேலே இருக்க அந்த துண்டோட டெக்ஸ்சர் வர மாதிரி க்ளேவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக திரட்டிட்டு அதை இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்மில் ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு கையும் இது பண்ணிக்கிட்டாச்சு. அப்பப்போ தண்ணி தொட்டு அந்த க்ளேவை ஈவன் பண்ணி விட்டிங்கன்னா க்ராக்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ மேலே துண்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயும் அவர் ஒரு துணி கட்டியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபுல்லாகவே க்ளே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கத்திரிக்கோல் வச்சுட்டு இந்த மாதிரி அச்சு பதிகிற மாதிரி அந்த ஒரு வரியாக வர மாதிரி துண்டில் போட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதோட விட்டுருந்தாலுமே நல்லா தான் இருந்திருக்கும். இந்த ஃபுல்லாக க்ளே போட்டுட்டு கால் லைட்டாக வரைஞ்சி விட்டுருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் கால்லாம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி அது உள்ளார க்ளே ஃபிக்ஸ் பண்ணி அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது உள்ளேயும் க்ளே வச்சுட்டு அதை சுற்றியுமே க்ளே வச்சுட்டு கால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காந்தினாலே அந்த நடக்கிறது, அந்த ஊண்டுகோல் வச்சு நடந்து போகிற போஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் காலை தனியாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் தான். இதுக்கு வெறும் அந்த மோல்டிங் க்ளே மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிறது கடையில். மற்ற எல்லாமே வேஸ்ட்டாக இருக்க பொருளாக வச்சு நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன டிஐஒய் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி க்ளே அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண அப்புறம் அதுலேயுமே நான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டு இது பண்ணிங்கன்னா ஈவன் ஆகிடும். அப்புறம் விரல் அதெல்லாம்
வந்து ஷேப் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கையில் பிடிச்சிருக்க கோலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பி எடுத்து அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கையில் சப்போர்ட்க்கு வச்சுருக்கேன். இப்போ இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் பேஸ் அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக பேஸ் கலராக கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஸ்கின் இருக்கிற ஏரியாலாம் ஸ்கின் கலர் கொடுத்துட்டு கண்ணாடியை வந்து தனியாக க்ளேயில் செஞ்சு இது பண்ணிட்டேன். அப்புறம் பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சுட்டு ஹைலைட்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து அக்ரலிக் வார்னிஷ் அடிச்சிட்டோன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட டிஐஒய் ரீசைக்கிள்டு காந்திஜி வந்து ரெடி ஆகிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Until then, we will meet you in the next video. Tata bye bye from Divya Arun.